ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் பிளெண்டிங் மோட் பார்க்கலாம். ஸோ நீங்கள் வீடியோ ஃபோட்டோ எது எடுத்துக்கிட்டாலுமே நம்மளுக்கு பிளெண்டிங் மோட் ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒப்பாசிட்டிக்கு கீழே இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் நம்மளுக்கு நிறையவே ஆப்ஷன் இருக்கும். ஸோ நார்மல், டார்க் அண்ட் மல்டிப்ளே அப்படின்ட்டு. ஸோ நார்மல் வச்சா நம்மளுக்கு சேம் இமேஜ் எப்படி இருக்கோ அந்த மாதிரி தான் தெரியும். ஸோ மல்டிப்ளே வச்சு பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே டார்க்காக ஆகிரும். அதுவே இப்போ ஸ்க்ரீன் வச்சு பார்க்கலாம். ஸோ ஸ்க்ரீன் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இமேஜ் அப்படியே லைட் ஆகிரும். ஓகேவா? ஸோ இதில் நம்மளுக்கு 3 ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது எல்லாமே நம்மளுக்கு டார்க்காக கிடைக்கும். அண்ட் அப்புறம் இருக்கிறது எல்லாம் நம்மளுக்கு லைட்டாக இருக்கும். அண்ட் அப்புறம் இருக்கிறது வந்து ரெண்டுமே மிக்ஸ் ஆகி டார்க் அண்ட் லைட்டில் இருக்கும். ஸோ நீங்கள் உங்கள் வீடியோவோட ட்ரான்சிஷனுக்கு நடுவில் வந்து இது வச்சுக்கலாம். ஸோ ஒரு கிளிப்லேருந்து இன்னொரு கிளிப் மூவ் ஆகிறப்போ ஸோ மல்டிப்ளேயும் ஸ்க்ரீனும் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். மல்டிப்ளே நல்லா டார்க்காக அண்ட் ஸ்க்ரீன் நல்லா லைட்டாக இருக்கும். அண்டு ஓவர்லே பார்த்தீங்கன்னா அதுவுமே நம்மளுக்கு லைட் அண்ட் டார்க்கில் இருக்கும். ஸோ பார்த்தாலே தெரியும், இங்கெல்லாம் லைட்டாக அங்கெல்லாம் டார்க்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு 3 ஆப்ஷன்ஸ் உண்டு. ஸோ அதில் நீங்கள் எதுனாலும் சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு எதுவும் லைட் ட்ரான்சிஷன் எஃபெக்ட் வேணும்னா நீங்கள் ஸ்க்ரீன் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு டார்க்கு பிளாக் வந்து அப்படியே போயிடும். ஸோ நம்மளுக்கு ஃபுல்லாக எந்த கலரில் இருக்கோ அது மட்டும்தான் நம்மளுக்கு ஷோ ஆகும். அதுவும் நம்மளுக்கு லைட்டாக தான் ஷோ ஆகும். ஓகேவா? ஸோ நீங்கள் இதில் வந்து உங்களுக்கு எதுவும் லைட் ட்ரான்சிஷன் இருக்கணும்னா ஜஸ்ட் நீங்கள் ஸ்க்ரீன் வச்சுக்கலாம். ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோவில் பிளெண்டிங் மோட் பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம்.